ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது உடம்புல நோய் இருந்துக்கிட்டே இருக்கு, தாங்கவே முடியலன்னா அவர்கள் என்ன வழிபாடு பண்ணணுன்ற பரிகார முறை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு நான் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கேன். உடம்புல என்ன நோய் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாசுரம் சொல்லுங்கள், இந்த பதிகம் சொல்லுங்கள், இந்த அபிராமி அந்தாதி பாட்டு சொல்லுங்கள், இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த பரிகாரம். தோல் வியாதிக்கு கூட இதுக்கு முன்னாடி நான் ஒரு பரிகாரம் சொன்னேன். ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்கன்னு. இப்போது உடம்புல ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம், மாத்திரை சாப்பிட்றோம், ஆனாலும் சரியாக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் மருத்துவ சிகிச்சையோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிகத்தையும் பாராயணம் பண்ணுங்க. சுந்தரர் திருத்துருத்திக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து பாடுறார். பாடும்போது திருத்துருத்தி சிவபெருமானை பாடுகிற போது திருவேள்விக்குடி சிவபெருமானையும் சேர்த்து பாடினார். அந்த பதிகம்தான் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய பதிகம். மின்னு மா மேகங்கள் பொழிந்துன்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகம். நான் உங்களுக்கு கமெண்ட்ல அந்த பதிகத்தை கொடுக்குறேன். அந்த பதிகத்துல சுந்தரர் கடைசி வரையில சொல்றார், எம் பெருமானை என் உடம்பு படும் பிணி இடர்கெடுத்தானே. என் உடம்புல நோய் இருக்கே, பிணி இருக்கே, அது மூலமா நான் கஷ்டப்படுறேனே, அந்த இடர்களை எல்லாம், துன்பத்தை எல்லாம் கெடுத்தவன் என் பெருமானாகிய சிவபெருமான பாடுறார். அப்ப யார் ஒருவர் இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நீங்கும் என்பது நம்பிக்கை. கமெண்ட்ல நான் அந்த பதிகத்தை கொடுக்குறேன். அந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுங்க. என்ன நோயா இருந்தாலும் சரி, சாதாரண காய்ச்சல்ல இருந்து, எனக்கு 10 நாளா காய்ச்சல், என்னோட குரல் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் என்னுடைய அலுவலகத்துக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, என்னம்மா உங்கள் குரலில் ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு. 10 நாளாக நல்ல காய்ச்சல், சளி, இருமல், அதோட தான் நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ காய்ச்சல்ன்றது எல்லாருக்கும் வரும், சளி இருமல்ன்றதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய நோய் இருக்குது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால் தாங்கவே முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சுந்தரர் பாடிய இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். என் உடம்பில் இருக்கக்கூடிய நோயால் நான் படுகிற கஷ்டத்தை தீர்த்தவன் சிவபெருமான் என்று சுந்தரர் திருத்துருத்தி கோவிலில் பாடிய அந்த பதிகத்தை பாராயணம் செய்கிற போது உன்னை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடின கோவில்களுக்கு போய் வழிபாடு செஞ்சோன்னா என்ன தோஷம் இருந்தாலும் நீங்கும். அவர்கள் நமக்கு பாடி கொடுத்த அந்த பதிகங்களை பாராயணம் செய்தால் நிச்சயமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். நான் அனுபவிச்சு சொல்கிறேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்த எவ்வளவோ கிளைண்ட்ஸ்க்கு நான் பதிகங்களையே பரிகாரமாக கொடுத்தா அவங்களாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அதனால கடவுளை நம்புங்க, பதிகங்களை நம்புங்க, பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்களையும் தேடி தேடி போய் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ என் உடம்புல நோய் இருக்குது, என்னால் ட்ராவல்லாம் பண்ண முடியாதுன்னா திருத்துருத்தி கோவிலில் சுந்தரர் பாடிய இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.